நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை பெய்வது வழக்கம். இந்த காலகட்டத்தில் கேரளத்திலும் கேரளத்தையொட்டிய தமிழக எல்லையோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஜூன் 4ஆம் தேதி தொடங்கியிருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுக்கு முன்னாடி மே மாதம் 26ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்துச்சு. ஆனால் அந்த கணிப்புக்கு மாறாக தாமதமாகத்தான் தொடங்கியிருக்கு. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதனால ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் உள்ளிட்ட 3 மாவட்டங்கள்லேயும் பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பலத்த மழை எச்சரிக்கை காலத்தில் 110 மில்லிமீட்டர் முதல் 200 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பொதுவாக நிகழாண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதற்கு எல்னினோ உருவானதே காரணம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்னினோ ஜூன் மாதத்தில் வலுவிழக்கும். அதன் பிறகு செப்டம்பர் மாதத்தில் மிதமானது முதல் வலுவானதாக மாறக்கூடும்னு இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம்.